ஹலோ கைஸ், இந்த ஃப்ரீயாக கொடுக்குற 10 டோக்கனில் பெயின் எப்படி எடுக்கிறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி குளோவால் எடுத்துருப்போம். அந்த வீடியோவை யாரும் பார்க்கலாட்டு போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல் தொட்டு குளோவால் எடுத்த வீடியோ பார்த்துட்டு வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், எடுத்தோடனே கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு லாக் அவுட் அடிச்சுட்டு உள்ளே வந்து கோல்டு ராயிலோ டைமண்ட் ராயிலோ 10 ஸ்பின்னை போடுவோம். அப்படி கோல்டு ராயிலையோ டைமண்ட் ராயிலையோ நீங்கள் ஸ்பின்னே பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அதில் கிராண்ட் ப்ரைஸ் அடிச்சிச்சுன்னா நமக்கு தரவே மாட்டானுங்க கருணாக்காரனுங்க. லாபிக்கும் லக்கி லாயருக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. நானும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பின் பண்ண போகிற இடத்துக்கு போயிருங்க. அப்படி போன பிறகு சர்வரை கொலாப்ஸ் பண்ண வேண்டிய இடத்த ஒவ்வொரு இதையும் மாற்றி பாருங்கள். பொறுமையாக பண்ணாலும் சரி, இல்லை வேகமாக பண்ணாலும் பரவாயில்ல. எப்படி பண்ணாலும் அது விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு இதாக ட்ரை பண்ணி போடுறா தம்பி ஃபஸ்ட்டு ஸ்பின்னு போட்ட மங்களகரமாக அப்படி போட்டு எந்த டோக்கன் தந்தாங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் 10 டோக்கன் தந்தாங்கன்னா பரவாயில்ல, அப்படியே தூக்கிட்டு கிளம்பிடலாம். நான் ஒரு டோக்கனை கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, 2 டோக்கன் கொடுத்தாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நான் பெயிண்ட் பண்டல் எப்படி எடுத்தனுங்கிறது புரியும். போரா தம்பி மறுபடியும் ஸ்பின்னு போட்டேன். அதே இடத்துல 2 டோக்கன் தந்தானுங்க. அவளைத்தான் இது வேலைக்காகன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் மறுபடியும் லாபிக்கு போயிட்டு வந்து திருப்பி வந்து சர்வரை கொலாப்ஸ் பண்ண வேண்டிய இடத்த நானும் கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் ஃபஸ்ட்டில் வந்து ஒன்றா ட்ரை பண்ணிக்கிட்டு பட்டுன்னு போரா தம்பி ஸ்பின்னு போட்டேன். அதுலேயும் அதே இடத்துல போய் நின்றுச்சு பாருங்கள். இது தாங்க கருணாகாரன் பண்ணுற வேலையே. கருணாகாரன் நாசமாக போகும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்பின்னை போட்டேன். அந்த இடத்துல போய் ஒரே டோக்கனை கடைசியாக தண்டானுங்க. நான் சொன்னாலே அவங்களுக்கு கெட்டுருச்சு போல். இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி நான் நின்றுட்டு அப்படியே லாபிக்கு போயிட்டு மறுபடியும் அமௌண்ட் போட்டு வரமேன்னு லாபிக்கு போயிட்டேன். லாபிக்கு அந்த பிறகு போடுறா தம்பி டான்ஸ்ன்னு 2-3 செகண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். டான்ஸ் அமௌண்ட்டை போட்ட பிறகு இப்போ போரா தம்பி லக்கியாக இருக்க லக்கு டெஸ்ட் பண்ணுவோன்னு சீக்கிரம் போயிட்டு போரா தம்பி கிரிட்டுன்னு ஒரு ஸ்பின்னை போட்டுட்டேன். கருணாகாரன் நினைக்கிறேன், நீ என்னட்டான் ட்ரிக் பண்ணாலும் உனக்கு இந்த 2 டோக்கன் தான்டா தம்பி. அடுத்த ஸ்பின்னை போரா தம்பின்னு போட்டேன். கருணாகாரன் இல்லை என்ன நினச்சான்னு தெரியல, கரெக்டாக 3 டோக்கனை தூக்கி தரேன். சரி கருணாகாரன் மறுபடியும் நாசமாக போகணும்னு போரா தம்பி அடுத்த ஸ்பின்னு போட்டேன். இதில் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, இந்த ஸ்பின்னில் என்ன நினச்சான்னு தெரியல, வெறும் 2 டோக்கனாக தூக்கி தரேன். கடைசியாக 3 டோக்கன் தான் இருக்குது. அடுத்த ஸ்பின்னில் என்னன்னா 1 டோக்கனை தூக்கி தந்துட்டாங்க கருணாகாரனுங்க. அப்புறம் என்ன சைடு டோக்கன் வேறு முடிய போய்ட்டு அடுத்த ஸ்பின்னை போட வேண்டியதுன்னு போட்டேன். கரெக்டாக இல்லை என்னன்னா பெயிண்ட் பண்ணல கொடுத்துட்டாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல வேறு கருணாகாரனுங்க. இல்லை பெருசாக வந்துச்சு பாருங்க, கங்க்ராச்சுலேஷன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆச்சரியமாக, கருணாகாரன் இப்படி தரவே மாட்டானேன்னு. நானும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது பெயிண்ட் பண்ணலா இல்லை வேறு ஏதாவது பண்ணலான்னு. இந்த மாதிரி 10 டோக்கனில் யார் யாருக்கெல்லாம் பெயிண்ட் பண்ண முடிச்சுன்னா அவங்க கமெண்டில் ரெட் கலர் ஆட்டை தெரிக்க விட்டு போங்க. பார்ப்போம் எத்தனை பேருக்கு பெயிண்ட் பண்ண வந்துருக்குன்னு. கருணாகாரன் திரும்பி நலவனா மாட்டேன் போல் 10 டோக்கனில் பெயிண்ட் பண்ணல தூக்கி கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பெயிண்ட் பண்ணது. கருணாகாரன் கொடுத்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அதை அப்படியே பேக்கெட்டில் வாங்கிட்டு எக்யூப் பண்ணிட்டு வெளியே வந்து லாபியில் பார்த்தா தாங்க தெரியுது வெறித்தனமாக இருக்குங்க பெயிண்ட் பண்ணது. ஸோ பை கைஸ்.